அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம காணொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அம்மையப்பன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கண்ணீரோடு வெளியேறி இருக்கிறார். அந்த காணொலியை நீங்களே பாருங்க. என்ன பண்ணுனா வெளியே போகணும்னு தெரியும், அதை பண்றாரு, நான் வெளியே வந்துட்டேன், அவ்வளவுதான். நிறைய விஷயம் கட்சிக்குள் நடக்கிறது தெரியாது. வேட்பாளராகட்டும், பொறுப்புகளாகட்டும், எல்லாமே சாதி அடிப்படை. வேட்பாளர்கள்ல ஒரு 6-7 பேரை தவிர யாருக்குமே தெரியாது. அந்த 24 பேர் அடுத்த பள்ளிக்கடை காளியம்மாள். இதெல்லாம் அண்ணன் செய்ய மாட்டாரு, பட் அந்நியார் இதெல்லாம் செய்யறாரு. நீங்கள் பார்த்தது அம்மையப்பன் அவர்கள் கொடுத்த பேட்டியினுடைய 21 வினாடிகள். இதுக்குள்ளவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட ஒரு கட்சி, அங்கே அவர் எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் அனுபவித்து இருந்தால் இப்படி கண்ணீரோடு ஒரு பேட்டியை அவர் கொடுத்திருப்பார் அப்படின்னு உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். இப்போ தம்பிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா அந்த ஆள் போனா பரவாயில்லை அப்படி என்று அநாகரிகமாக அவர்கள் ஒரு பதிவை போடுவார்கள். நான் அம்மையப்பன் அவர்களுடைய அந்த பேட்டியை பார்த்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து, அதாவது சந்தானமும் இன்னொருத்தரும் நடிச்சிருப்பாங்க. அதுல அவர் சொல்லுவார், நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பாலேயே அடிச்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சந்தானம் சொல்லுவார், செருப்பால அடிச்ச மாதிரி இல்லடா, உன்னை செருப்பால தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த உணர்வு தான் வந்தது அம்மையப்பன் அவர்கள் கொடுத்த அந்த முழு பேட்டியையும் பார்க்கும்போது. நம்முடைய சேனல்ல சீமான் அவர்களை பற்றி சொல்லும் போது, சீமான் அவர்கள் ஒரு முழுமையான இனவெறியாளர், அதாவது சாதி வெறியாளர். அவர் சாதி அடிப்படையில் தான் கட்சி நடத்துகிறார். மேடையில் பேசும்போது ஒரு பேச்சு, அதாவது இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, அதாவது எதையாவது படிச்சுட்டு எதையாவது வீராவேசமாக உளறி அவர்களை மூளைச்சலவை செய்வதற்காக ஒரு பேச்சு பேசுறது. அதுக்கப்புறமா அதாவது மாநில நிர்வாகியாகட்டும், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா தனி அறையில் பேசும்போது சர்வாதிகாரத்தனத்தோடு அவர்களை செருப்பை கைட்டி அடிக்க விடுறது, ஷூவை கைட்டி தூக்கி எறிகிறது, இந்த மாதிரியான வேலைகளையும் இவர் செய்கிறார். அப்படி என்பது மிக கொடூரமான ஒரு நபரால் மட்டும்தான் இப்படிலாம் செய்ய முடியும். ஆனால் இவங்க கேட்கறாங்க, அதாவது நாம் தமிழர் கட்சிகள் தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா மிரட்டல் விடுக்கிறார்கள். ஐயோ நான் பயந்துட்டோம்பா, டேய் சீமான் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்லி கட்சி ஆரம்பிக்காமல் சாதி பெயரை சொல்லியோ இல்ல வேற என்ன கருமத்தையோ சொல்லியோ கட்சி ஆரம்பித்து நீ என்ன இழவுனால் பண்ணியிருந்தால் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். நாங்கள் நேசிக்கிற, நாங்கள் மதிக்கிற மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு அதன் பேரில் குழப்பு நடத்துற உங்களை விமர்சிக்க எங்களுக்கு முழுமையான தகுதி இருக்கு. ஏன்னா நாங்கள் உண்மையாகவே அவர்களை நேசிக்கிறோம். அதனால் உங்களை நீங்கள் செய்யும் தவறை நாங்கள் சுட்டி காட்டுவோம். இதுக்காக உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு ஜோசியம் பார்க்கறது, இந்த மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வேற யாருன்னா பாருங்க. அதற்கு அடிபணிவதோ உங்க பாஷையில என்ன சொல்ல முடியாது. நீங்கெல்லாம் அஞ்சுவதும் அடிபணிவதும் எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு. அப்படிலாம் கிடையாது. பிறப்புலேருந்தே எங்களுக்கு பயம் என்னன்னு தெரியாது. அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், இவர்களை படித்தவர்கள். அதனால எங்களுக்கு அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ராஜா. அதனால இந்த மிரட்டுற வேலையை விட்டுட்டு சிந்திக்கிற வேலையை பாருங்க. அம்மையப்பன் அவருடைய வயது சீமானை விட கிட்டத்தட்ட 3-4 வயது பெரியவர். அவர் கண்ணீரோடு சொல்றார், தம்பி தங்கைகளுக்கு கட்சிக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க இன்னமும் நாம் தமிழர் சீமானை நம்பி அவர்கள் இன்னமும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய உழைப்பை வீண் செய்யறாங்க. அங்க சாதி அடிப்படையில் தான் நிர்வாகிகளோ கட்சி பொறுப்போ கட்சி சீட்டோ கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கடந்து போனால் உங்களை முட்டாள் அப்படின்னு முத்திரை குத்துறத தவிர வேற வழி இல்லை. அம்மையப்பன் அவர்கள் சொல்றார், அதாவது அடுத்த டார்கெட் காளியம்மாள் தான். அதாவது நாம் தமிழர் கட்சியில் சீமானை தவிர்த்து வேற யாருக்கும் கைத்தட்டல் வரக்கூடாது, சீமானை தவிர்த்து வேறு யாரும் லைம் லைட்ல வரக்கூடாது. அப்படி வந்தால் உடனடியாக அவர்கள் கட்டம் கட்டப்படுவார்கள். அப்படித்தான் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் முதலில் ஆரம்ப கட்டத்தில் வெளியேறினார்கள். அதற்கு பின்னாடி இப்போ திமு தியாகராஜன், அண்ணன் வெற்றி செல்வன், இப்படி பல பேர் தொடர்ச்சியா வெளியில போறாங்க. அவங்க வெளியில அனுப்ப மாட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கவே மாட்டார்கள் நாம் தமிழர் கட்சியில். ஆனால் அதாவது அவர் உதாரணம் சொல்றாரு அம்மையப்பன், ஒருத்தர் இந்த கட்சிக்கு தேவையில்லை, இவர் நம்மளை ஓவர்டேக் பண்றாரு, மக்களிடத்தில் இவருக்கு ஒரு ஈர்ப்போ ஒரு பப்ளிசிட்டியோ கிடைக்குதுன்னா உடனடியாக அவரை கட்சியிலிருந்து எப்படி அனுப்பணும் அப்படின்ற வேலை சீமானுக்கு நன்றாக தெரியும். அதாவது பொது இடத்தில் அவமானப்படுத்துவது, கட்சி நிர்வாகிகள் முன்னிலேயே அசிங்கமா திட்டுவது, அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்களே கட்சியை விட்டு வெளியே போகிற வேலையைத்தான் அவர் செய்வார். அப்படி செய்யப்பட்டதால் தான் நான் கட்சியை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு அம்மையப்பன் சொல்றாரு. அது மட்டுமல்ல, கடைசியாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எல்லாருக்கும் முகம் தெரிந்த ஒரு பழக்கமான நல்ல பேச்சாளர்னா அது காளியம்மாள் தான். அவங்களையும் கட்சியை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற முடிவை அண்ணன் எடுக்கல, அந்நியார் கயல்விழி அவர்கள் எடுத்து விட்டார். ஆக காளியம்மாள் சீக்கிரமா வெளியில அவங்களா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்போ நாங்க வந்து விமர்சனம் செய்கிறோம், சீமான் மேல் பழி சொல்றோம்னு சொல்றீங்க. அப்ப அம்மையப்பன் எதுக்காக வெளியே வந்து சொல்றார்? தியாகராஜன் வெளியில வந்து யார் சொல்றார்? வெற்றி செல்வன் வெளியே வந்து யார் சொல்றார்? இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதுவரைக்கும் வெளியில வந்தவர்கள் ஒரு நாகரிகமாக ஒண்ணு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லை என்றால் அவர்கள் மேலோட்டமாக நான் கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டேன், அங்க வந்து கட்சி பணியாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சீமான் சாதி அரசியல் செய்கிறார், சாதியின் அடிப்படையில் தான் அரசியல் செய்கிறார், மனம் வாங்கி கொண்டுதான் சீட்டு கொடுக்கிறாரு. கட்சியில 40 வேட்பாளர்ல ஒரு 6-7 பேர் தவிர மீறி இருக்கிற 26-27 பேர் எங்களுக்கு யாருமே தெரியாது, தம்பி தங்கைகளுக்கு முகமே தெரியாது. அப்படி மீறி கேட்டால் இஷ்டம் தான் கட்சியில எல்லாம் வெளியே போடா அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரத்தோடு பேசுகிற இந்த சீமான் அப்படின்ற விஷயத்த சும்மா அப்படியே தெளிவாக அவர் வெளியில வந்து உடைத்து பேசியிருக்கிறார். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியே போயிட்டே இருக்காங்க, ஆனா தம்பியில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். முட்டை கோழிக்கு தான் சார் வழி தெரியும். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் இப்ப சீமான் வராருன்னா அதற்கான ஏற்பாடுகள், பேனர் அடிக்கணும், மக்களை கூட்டணும், ஸ்டேஜ் போடணும், போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும், மைக் செட் வைக்கணும். இது எல்லாத்துக்கும் நிதி தேவைப்படுகிறது. இப்ப சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் இந்த மாதிரி ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிதி எங்கேயாச்சும் பிச்சை எடுக்கிறான். ஆனா இவன் போய் ஸ்டேஜ்ல பேசிட்டு அங்கேயும் காசு வாங்கிட்டு வந்துடுறான். ஆனால் இவர்கள் தங்களோட உழைப்பையும் போட்டு தங்களுடைய நிதியையும் அதாவது பணத்தையும் செலவு பண்ணி கடைசியில சீமான் கிட்ட செருப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு தலையெடுத்தா. ஆகவேதான் அவர்கள் பொறுத்து பார்க்கிறார்கள். என்னடா இந்த ஆளை நம்பி வந்தோம், தலைவர் பிரபாகரன் பெயரை சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு, நம்ம தமிழ் உணர்வு சரி, நம்ம வந்து தமிழ் தேசியத்தின் தான் முன்னிலைப்படுத்துறாரு, இவர் நல்ல அழகா வாழைப்பழம் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் அவர்களும் பொறுப்பார்கள். ஆக அவர்கள் வெளியே போறாங்க. இவனுங்க விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க, வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் அசிங்கமாக பேசக்கூடிய, அதாவது சீமான் வந்து செந்தமிழில் பேசினால் இவனுங்க பைந்தமிழில் பேசுவானுங்க. 2 பேருமே, அதாவது தலைமையும் சரியில்லை, குஞ்சுகளும் சரியில்லை. இந்த நிலையில் தான் இவனுங்க வந்து கட்சியை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவனுங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, அதாவது இப்ப இந்த கமெண்ட் போடுறவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நாம் தமிழர்ல வாடா தம்பின்னு சொல்லி, இந்தடா நீ தான் மாநில இளைஞரணி பாசறையுடைய செயலாளர் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு 3 மீட்டிங் அட்டன் பண்ணி சீமானோடு தனி அறையில் உட்காந்து பேசினானா இவன் களத்தில் பணி செய்கிற அந்த கஷ்டத்தை இவன் நேரடியாக சீமான் கிட்ட சொல்லும் போது அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு வலிக்கும். அன்னைக்கு இவன் வெளியில வந்து பேட்டி கொடுப்பான். அப்படி நடக்கும் வரை இவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. ஆனால் நிர்வாகிகள், கட்சியை வந்து வளர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் மீட்டிங் போடுறது, தேர்தல் நேரத்தில் களப்பணி ஆற்றுவது, அதற்கான பண தேவைகளை செலவுகளை செய்வது, இப்படி எல்லாத்தையுமே இவர்கள் செய்யும் போது இவ்வளவும் செஞ்சுட்டு சீமான் கிட்ட திட்டு வாங்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா நேர்ந்து விட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. அவர்களும் அதையே தான் சொல்லி அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக சர்வாதிகாரத்தனத்தோடு நாம் தமிழர் கட்சி இனி நக்கிட்டு தான் போவோம் அப்படின்ட்டாங்க. இவ்வளையும் சொல்லிட்டு நாக்காக்கா நக்கிட்டு தான்பா போவோம், அங்க ஒண்ணும் கிடையாது, அந்நியார் வந்து கையில எடுத்துட்டாங்க, யாரை தெலுங்கர்களை வடுக வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேல ஸ்டேஜ்ல ஏறி மைக்க குடிச்சு சாட்டை துரைமுருகன் சீமான் இவர்கள் எல்லோரும் புலம்பி தள்ளனாங்களோ, இன்றைக்கு அதே வடுக வந்தேரி, அவனுக்கு சொன்ன வடுக வந்தேரி கையிலேயே கட்சி போயிடுச்சு. பாத்திமா ஃபர்கானாவை தங்கை வந்து வெளியில பேச முடியவில்லை, தனக்குள்ளே குமுறலை போட்டு வச்சுக்கிட்டு அவ வந்து கட்சியை விட்டு வெளியே போறதா இல்லையான்னு தெரியாம அவ குமுறிக்கிட்டு இருக்கா. அதாவது அந்நியாருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ, சீமான் கிட்ட யார் நெருங்குறாங்களோ இவங்க எல்லாரையும் அவங்க வந்து ஓரம் பெற்ற வேலையை தான் அந்நியார் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா சீமானுக்கு வாக்கு வாங்கி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போய் தமிழக மக்களுடைய கஷ்டங்களையோ ஈழத்தமிழர் விஷயத்தையோ அவங்களுக்கு தேவையான அந்த நல்ல தேவைகளை பூர்த்தி செய்ய அளவுக்கு கூடிய அந்த விடயங்களை அவங்க சொல்லி பேச வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஒன்றும் கிடையாது. சீமானுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரன் பெயரை சொல்லி ஈழத்தமிழர்களிடமிருந்து வசூல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வாக்கு சதவீதத்தை அதிகரித்து இப்போ நாக்பூர்ல போயிட்டு அந்த எலும்பு துண்டுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதராகத்தான் சீமான் இருக்கிறார். இது தெரியாம இவனுங்க ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் உண்மன் நம்பி விசில் அடிச்சு கடைசி வரைக்கும் இவங்க இருக்கானுங்க. ஆனா ஸ்டேஜுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரா எழுந்து அவங்க மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. டீசெண்டா அந்த கட்சியில பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் முறைப்படி யாருக்கு போகும்னா கட்சியினுடைய தலைமைக்கு போகும். ஆனால் முதல் முறையாக யாருக்கு வருதுன்னா இவங்க வெளியில போனா நமக்கு தான் வருது. என்னன்னா வாட்ஸ்அப்ல முதல்ல அனுப்புறாங்க, பேஸ்புக்ல போட்டுட்டு கட்சி விட்டு போயிட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. அப்போ சீமானை அவர்கள் எந்த அளவுக்கு மதித்திருப்பார்கள், அந்த மரியாதையை அவர் எந்த அளவுக்கு கெடுத்து கொண்டிருந்தால் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற அளவுக்கு உன்னை மதிக்காமல் நாங்கள் கட்சி விட்டு வெளியே போறோம், இனி நாம் தமிழில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் பதிவு, அதாவது மக்களிடத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் வெளியில் போகிறார்கள். ஐயா நாங்க நாம் தமிழர் இல்ல, நாங்க வெளியில வந்துட்டோம், மக்களோடு மக்களாக எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஆமை குஞ்சுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வெளியில போறாங்க. எப்பவுமே தலைமைக்கு தான் விளக்கம் கொடுப்பாங்க எல்லா கட்சியிலையும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மக்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். இதுல இருந்தே தெரியுதா உங்களுக்கு சீமானின் தலைமை லட்சியம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சீமான்
ஒரு ஓரமாக ஓரம் கட்டப்பட்டு அந்நியார் கயல்விழி அவர்கள் தான் வந்து நிற்பாங்க. அவர்கள் கையில் தான் இப்ப திரைமறைவில் பின்னாடி இருந்து அவங்க செயல்படுத்துறாங்க எல்லாத்தையும். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முழுமையாக அவர் அரசியலுக்கு வந்து விடுவார்கள். அவங்க வந்து ஸ்டேஜ்ல ஏறி பொதுச் செயலாளர் என்ற ஒரு இடத்தில் அவங்க அமர்ந்து கொண்டு தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. யார அதிபரை சீமானை நீங்க பார்க்கவே முடியாது, நெருங்க கூட முடியாது. தலைவர் டெய்லி தண்ணியை போட்டு நிம்மதியா வீட்டுல இருப்பாப்ல, அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாப்ல. அந்நிய கயல்வி அவர்கள் கம்பெனியை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணி அவர்கள் கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. அப்போ இந்த காளியம்மாள், ஃபாத்திமா ஃபர்கானா, இந்த பீஸ் எல்லாம், இந்த கிரீஸ் டப்பாலாம் தேவையில்லாதது. வெளியில அதுக்கப்புறமும் போகலாம், எட்டி உதைச்சு வெளியே தேர்த்தக்கூடிய நிலைகள் வரும். அதையும் நாம் பதிவு தான் செய்ய போகிறோம். அதாவது இந்த நாம் தமிழர் ஆமக்குஞ்சிகள் அடிமட்டத்தில் இருக்கும் வரை உங்கள் பதிவுகள் போட்டுக்கொண்டே இருங்கள். ஆனால் உங்களுக்கு கட்சி பதவி கொடுக்கும்போது தான் தெரியும், நீங்கள் முட்டையிடும்போது தான் தெரியும் அந்த வழி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நாம் தமிழர் கட்சி அது நாம் தமிழர் கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கம்பெனி, அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அதனுடைய ஓனர் சீமானும் கயல்விழியும். அதில் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்க இந்த ஆமை குஞ்சுகள், அதில் ஃபுல் டைம் ஜாப் பார்க்குறவங்க அந்த நிர்வாகிகள். அதாவது இப்படித்தான் அவர்கள் இந்த கட்சியை நாக்பூருக்கு அடமானம் வைத்து, அதிமுகவிடம் அடமானம் வைத்து, பிச்சை எடுத்து, அதில் 2.5 லட்சம் ரூபாய் வீடு, 50 லட்சத்துல கார், ஆளுக்கு ஒரு காரு, மனைவிக்கு ஒரு காரு, தலைவருக்கு ஒரு காரு. இன்னும் அவங்க பசங்களுக்கு இப்ப கார் வாங்கிடுவார் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே. ஏன்னா மொத்தம் 2 நிதி வரும். அதாவது தேர்தலில் எதிர்த்து போட்டியிடக்கூடிய எதிர்கட்சிகளிடம் ஒரு நிதி வரும், நாக்பூர்ல இருந்து ஒரு நிதி வரும். இது இல்லாம 40 போட்டியாளர்கள்ல 36 பேர் பாத்தீங்கன்னா காளியம்மாள் மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். இன்னும் பேர் சொல்லலாம், அவங்களை தவிர வேற யாரும் எனக்கு தெரியல. மீது எல்லாருமே நல்ல நிதி நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. அவர்களுக்கு சீட்டை கொடுத்து அவர்கிட்ட குறைஞ்சபட்ச ஒரு வேட்பாளருக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து கட்சிக்கு போட்டியிடுவதற்கு தொகுதிக்கு செலவு செய்யணும், பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாருன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணிடுறாரு. வசூல் பண்ணிட்டாருன்னா இங்க வர நிதியும் வச்சுப்பார். ஆக அவர் வருமானத்தை பார்த்துட்டு அப்படி ஜாலியா ஹாயா போயிடுவார். போட்டியிட்டவர்கள் தோல்வி விட்டுறவுடன், டெபாசிட் இருந்தவுடன், கட்டுத்தொகை போனவுடன் அவர்கள் கட்சியை விட்டு ரிசிக்னேஷன் பண்ணிட்டு அவங்களும் போட்டு போயிடுவாங்க. இனிமே இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து யார் வெளியே போனாலும் நாம் பதிவு செய்ய வேண்டிய வேலை இல்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, எத்தனை பேர் தான் ஒரு நாளைக்கு போவீங்க? முதல்ல அந்த கட்சிக்கு எத்தனை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கிறீங்க அப்படின்றதே ஒரு குழப்பமா இருக்குது. முதல்ல நீங்க உங்க கட்சியினுடைய பட்டியலை கொடுங்க, யார் பொறுப்பாளர்ன்றத, மொத்த எத்தனை இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறீங்க, என்ன நிர்வாகிகள் என்பதை சொல்லுங்க. அது கட்சியால என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பொறுப்பு போட்டு வச்சுக்கிட்டு தமிழகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த சீமானுக்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலோடு இறுதி உரை, அதாவது முடிவுரை எழுதப்படும் அப்படி என்பதை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம், நாகப்பட்டினத்தில் முந்தும் கார்த்திகா, மயிலாடுதுறையில் முந்தும் காளியம்மாள் அப்படின்னு சொல்லி பல, அதாவது நாம் தமிழர் கட்சி களத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு இருந்தார். அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாமளும் கள ஆய்வுக்கு போவோம், எந்த கட்சிக்கு என்ன வாக்கு இருக்கு அப்படின்னு நம்மளும் ஒரு கள ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கான வேலையை தொடங்கியிருக்கிறேன். அதற்கான பதிவை இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நான் பதிவு செய்கிறேன். கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிச்சு. அதுல நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய சிரிப்புகளும் இருக்கு, நிறைய அதிர்ச்சிகளும் இருக்கு. அப்படியான அந்த ஒரு கலவையான ஒரு காணொலியை உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே NOT7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.